ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? இனியாவின் பிறந்த நாளுக்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? பாக்கியா வீட்டில் இருக்காங்க. ஈஸ்வரி பார்த்து பாக்கியா கிட்ட, என்ன பாக்கியா இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டேயே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்கியாகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு இனியாவோட பிறந்தநாள் அத்தை, அதனால் கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இனியா வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, இனியாவோட பிறந்தநாள் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மறந்துடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. எப்படி அத்தை என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ செலியன் வர்றாங்க. செலியன் பாட்டியை பார்த்து, என்ன பாட்டி கோபமெல்லாம் தீந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, எனக்கு என்னடா கோபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக நேற்று டென்ஷனாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அப்பா எல்லாமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா, உங்கள் ஆசை பையன் வந்துட்டார், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறப்ப கோபி காலில் உட்காடுறாங்க. ஈஸ்வரி எழுந்து போகிறாங்க. அப்போ கோபி, என்னை மன்னிச்சுடுங்கம்மா, நான் அப்படி பேசுனது தப்பு தான், இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் நான் கூப்பிட்ட போது கதவை திறக்காமல் நைட்டு நான் போய் வீட்டில் தூக்கமே எனக்கு வரல, கொஞ்சம் நேரம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி பதறி போய், என்னாச்சு, ஒரு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, என்கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இல்லைம்மா, வலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி இனிமேல் உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இனியா வந்துடுறாங்க. இனியா இனியாவை வரவேற்று அனைவரும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஈஸ்வரி இனியாவுக்கு நகை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. கோபி, நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா செலியன், எனக்கும் ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சரி நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் இனியாவும் ஷாப்பிங் கிளம்புறாங்க. அப்புறமா கோபி ஈஸ்வரிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இனியாவுக்காக நான் வைர மோதிரம் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு அதை காட்டிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரிகிட்ட. இனியாவும் பாக்கியாவும் அப்புறம் வந்துடுறாங்க. இனியாவும் பாக்கியாவும் வர்றதை பார்த்துட்டு கோபி அதை மறைச்சி வைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி இனியாகிட்ட, உனக்காக உங்கள் அப்பா வைர மோதிரம் வாங்கி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி இனியாகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு கோபி முழிச்சுட்ருக்குறான். அதை பார்த்துட்டு பாக்கியாவும் இனியாவும் சிரிக்கிறாங்க. அதுக்கு இனியா இருந்துக்கிட்டு, பாட்டி சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸாக வச்சுக்கணும், அதை இப்படியெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா இனியா கோபிக்கிட்ட, அதான் சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களே டாடி, இப்போயாச்சும் மோதிரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோதிரத்தை காட்டுறப்ப சூப்பராக இருக்குது டாடி அப்படின்னு இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் காட்டுங்கன்னு சொல்கிறப்ப வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் காட்டிகிட்ருக்காங்க. உடனே செலியன் அவருடைய கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. செலியனோட கிஃப்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோனை வாங்கிட்டு இனியாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இனியா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியா வாங்கிட்டு வந்தால் நெக்லஸ்ஸு ட்ரெஸ்ஸை எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த நெக்லஸ் ரொம்ப சின்னதாக இருக்கே, நீ கொஞ்சம் இன்னும் நல்ல பெருசாக எடுத்து கொடுத்துருக்கலாம்ல பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, நான் பெருசாக தான் அதை எடுத்துக்க சொன்னேன், இனியா தான் கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து எடுத்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் அப்படி போட்டால் தான் பாட்டி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி இனியா வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு மாப்பிள்ளையோட கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் முடிஞ்சால் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன் பாட்டின்னு இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, துரத்துறாங்கன்னு நினைக்காத இனியா, ரொம்ப நேரமாக இங்கே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, ஏன் பாட்டியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு அனைவரோட முகமும் மாறுது. அதுக்கப்புறமா இனியா சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு இனியா சொல்கிறாங்க, பர்த்டேவை இங்கேயே கொண்டாடணும்னு ஆசை, சந்தோஷமாக கொண்டாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் பாக்கியாவும் கிளம்புறாங்க. இனியா வீட்டுக்கு போயிடுறா. பாக்கியா இருந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு கவுன்சிலரும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் கொடுங்க பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவுன்சிலரோட மாற்றத்தை பார்த்துட்டு செல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி மழையே வரப்போகுதா என்னன்னு தெரியல, கூட வேற நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கவுன்சிலரோட மொத்தத்துக்கு 3 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பாக்கியா வந்து பரிமாற வர்றாங்க. இல்லைங்க மேடம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறமா இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு காப்பி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ கவுன்சிலர் வந்து அவனை அதட்டி, நான் யார் தெரியுமா, இந்த ஏரியாவோட கவுன்சிலர், இது என்னோட சிஸ்டர் கடை, 2 லேடிஸ் கடையை நடத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கல்ல, வந்தோமா சாப்பிட்டோமா போய்கிட்டே இருக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியா வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 தோசை பார்சல் மேடம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் சொல்கிறாங்க. என் பையனுக்கும் என் பொண்டாட்டிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு பில்லு எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கோபி வந்து இனியாவை அழைச்சிட்டு போய் வீட்டில் விடுறதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ இனியா வந்து சோகமாக இருக்காங்க. இனியாவை பார்த்துட்டு கோபி கேட்குறாங்க, என்ன இனியா சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.